உரியவர்கள். இன்றும் இறை புகழ் கூறுங்கள். பரிசுத்த குலம் நீங்கள், அரச குருத்துவமே, தூய ஆவியின் ஆலயமே. அரச குருத்துவமே, தூய ஆவியின் ஆலயமே. இறைவன் அழைத்த இனமே, இதை அறிந்து வாழ்மனமே. பரிசுத்த குலம் நீங்கள், ஒளியின் மைந்தர் நீங்கள். இந்த உலகினில் ஒளிர்ந்திடுங்கள். முடிவில்லா வாழ்வதையே நீங்கள் முதல் தேடிடுங்கள். மறையுடல் உறுப்புக்களா என்றும் ஒன்றித்து வாழ்ந்திடுங்கள். இறைவா குறைப்பவரா இந்த இகமதில் திகழ்ந்திடுங்கள். பரிசுத்த குலம் நீங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். பதவிக்காகவோ அல்லது அதிகாரத்திற்காகவோ அல்ல, மாறாக பணி செய்வதற்கே வந்தேன் என்பதை ஆண்டவரை தெளிவுபடுத்துகின்றார். எனவேதான் இயேசுவின் கண் முன்பாக இருந்தது முழுவதும் அவருடைய பாடுகளும் சிலுவை சாவும். ஒருபோதும் அதை அவர் மறக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய சிலுவைகள் இருந்தால் வாழ்க்கை கூட சிறப்பாக சீராக அமைந்திருக்கும். காரணம், நாம் அதிகாரத்திலோ ஆணவத்திலோ ஒருபோதும் திளைத்து மயங்கி விட மாட்டோம். மாறாக சிலுவைகள் நம்முடைய கண் முன்பாக இருக்கின்ற பொழுது இயேசுவினுடைய தாழ்ச்சியும் பொறுமையும் மன்னிப்பும் சமாதானமும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவமும் நம்மை வழிநடத்தும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த திருப்பலியில் இயேசுவினுடைய வழியில் நாம் செல்ல சிலுவையை சுமக்க வரம் வேண்டுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, நற்செயல்களால் என்றும் பயிற்சி பெற்ற உமது குடும்பத்தை காத்தருளும். இவ்வாறு அன்றாட உதவிகளால் ஆறுதலளித்து விண்ணக கொடைகளுக்கு அவர்களை கனிவுடன் இட்டுச் செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இன்றைய திருப்பலியானது பீட்டர், சோஃபி, டாலியா, டேனியா இவருடைய கருத்துப்படி நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் உத்தரிக்கின்ற ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நெய்யாத ஆன்மாக்களுக்காகவும். சொரப்பாறை கோவில்மணியம் வீடு பெர்னார்ட் ஜெகன் சினி கருத்துப்படி உடல்நலத்திற்காகவும் குழந்தைகளுடைய நற்படிப்பிற்காகவும். சொரப்பாறை கோயில்மணியம் வீடு பெர்னார்ட் ஜெகன் சினி கருத்துப்படி சொர்ணமேரி பீட்டர், ஃபெல்சியா பேபி, ஃபெலிக்ஸ் அல்ஃபோன்ஸ் மேரி ஆண்மிலை பாட்டிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். வாருங்கள், எரேமியா மீது குற்றம் சாட்டுவோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவசனங்கள் 18 முதல் 20 வரை. யூதா நாட்டினரும் எருசலேம் வாழ் மக்களும், வாருங்கள், எரேமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம். குருக்களிடமிருந்து சட்டமும் ஞானிகளிடமிருந்து அறிவுரையும் இறைவாக்கினரிடமிருந்து இறைவாக்கும் எடுபடாது. எனவே அவர்கள் மீது குற்றம் சாட்டுவோம், அவர் சொல்வதை கேட்க வேண்டாம் என்றனர். ஆண்டவரே, என்னை கவனியும், என் எதிரிகள் சொல்வதை கேளும். நன்மைக்கு கைமாறு தீமையா? என் உயிரை போக்க குழிப்பறித்திருக்கின்றார்கள். அவர்கள் மேல் உமக்கிருந்த சினத்தை போக்குவதற்காக அவர்களை குறித்து நல்லதை எடுத்து சொல்வதற்கு நான் உம்முன் வந்து நின்றதை நினைவு கூறும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். பலர் என் மீது பழி சுமத்தியது என் காதில் விழுந்தது. எப்பக்கமும் பேரச்சம் சூழ்ந்தது. அவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தார்கள். என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டினார்கள். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, நான் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கையினின்று, என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 20, இறைவாக்கியங்கள் 17 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நோக்கி செல்லும் வழியில் 12 சீடரையும் தனியே அழைத்து, இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார். பின்பு செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகியவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராயிருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து நம்பிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே துன்பம் உண்டு, துயரம் உண்டு, சிலுவை உண்டு என்று சொல்லி தன்னுடைய தொண்டர்களுக்கும் சீடர்களுக்கும் அழைப்பை கொடுத்த ஒரே தலைவன் ஆண்டவர் இயேசு. வழக்கமாக தலைவர்கள் சொல்வது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். நீங்கள் அச்சப்பட வேண்டாம், நான் இருக்கின்றேன், எதையும் பார்த்துக்கொள்வேன். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட்டு கலங்க வேண்டாம், எங்கிட்ட வந்துட்டீங்கன்னா எல்லாமே நடந்து போயிடும். இது இன்றைக்கு தலைவர்கள் கொடுக்கின்ற கவர்ச்சிகரமான விளம்பரம். இன்று மட்டுமல்ல, தங்களுடைய சீடர்களையும் தொண்டர்களையும் கவர்வதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவும் தலைவர்கள் கொடுத்த விளம்பரம் அதுதான். ஆனால் ஒரே ஒரு தலைவன் மாத்திரமே துன்பம் உண்டு, துயரம் உண்டு, சிலுவை உண்டு, என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுத்தார். அது இயேசு. ஏனென்றால் இயேசுவினுடைய யதார்த்தமான ஒரு மனநிலை எவரையும் ஏமாற்ற நினைக்காமல், மாறாக அவர்களையும் தன்னுடைய வழியிலே அழைத்து சென்று அவர்களுக்கும் தன்னுடைய வாழ்வை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதே அவருடைய எண்ணமும் சிந்தனையுமாக இருந்தது. எனவேதான் இயேசு ஒருபோதும் பொய்யான போலியான விளம்பரங்களை கொடுத்து அல்லது வெற்று அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து சீடர்களை கவர்ந்தெழுக்கின்றவர் அல்ல. மாறாக உண்மையை அல்லது உள்ளதை உள்ளவாறு எடுத்து கூறி
தன்னுடைய சீடர்களுக்கு அல்லது தன்னுடைய மக்களுக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்த அற்புதமான ஒரு தலைவர். இந்த ஒரு சூழல்ல தான் பதவியை கேட்டு சபதேவின் மனைவி தன்னுடைய இரு மக்களுக்கும் வேண்டி பரிந்து பேசிக் கொண்டு வருகின்றார். யாகப்பெரும் யோவானும். இவர்கள் இருவருக்கும் வலப்புறம் ஒருத்தர், இடப்புறம் ஒருத்தர். அரியணையில் அமரும் போது, சிலுவையில் துன்பப்படுகின்ற பொழுதல்ல, அரியணையில் அமருகின்ற பொழுது. எனவேதான் ஆண்டவர் இயேசு திரும்ப மறுகேள்வியை கேட்கின்றார். நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? அவர் அர்த்தப்படுத்தியதும் கேட்டதும் தன்னுடைய சிலுவை பாடுகளை குறித்து. ஆனால் அந்த இடத்துல இயேசுவினுடைய மனநிலை என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, தன்னுடைய சீடர்கள் ஏதோ சாதாரண மனிதர்களோடு அடித்து செல்லப்படுகின்ற அந்த பதர்களைப் போல மாறிவிடக்கூடாது. துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் வருத்தத்திலும் கால் ஊன்றி நின்று பலப்படக்கூடிய உறுதிமிக்க வீரர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இயேசுவினுடைய தொலைநோக்கு பார்வை. அதனால தான் அந்த கேள்வியை கேட்கிறார். இயேசுவினுடைய அந்த லட்சியமும் இயேசுவினுடைய அழைப்பும் இன்று நமக்கும் கொடுக்கப்படுகின்றது என்பதை உணர்ந்து கொண்டு நாம் துன்பத்தை விடுத்து சிந்தித்து பார்த்தால் இயேசுவிற்கு ஏற்றவர்கள் அல்ல, மாறாக இயேசுவிற்கு நாம் அந்நியர்களாகி விடுவோம். எப்பொழுது சிலுவையை சுமக்க முன் வருகின்றோமோ அப்பொழுது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கை கூட இயேசுவின் வழியில் செல்லுகின்ற சீடத்துவ வாழ்க்கையாக அமைந்திருக்கும். இன்றைக்கு சிந்திப்போம், சிலுவையை சுமக்க முன் வருவோம், இயேசுவின் சீடராக இறுதி மூச்சு உள்ளவரை வாழ்ந்து காட்டுவோம். திருயாழில் நிறைவா பல பண் தரும் நரம்புண்டு, என்னையும் ஓர் சிறு நரம்பினவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உன் திருயாழில் நிறைவா பல பண் தரும் நரம்புண்டு, விண்ணக சோலையில் மலரெனவே திகழின் இல்லா தாரகை உனக்குண்டு. விண்ணக சோலையில் மலரெனவே திகழின் இல்லா தாரகை உனக்குண்டு. உன்னருள் பேரொளி நடுவினிலே, உன்னருள் பேரொளி நடுவினிலே நான் என் சிறு விளக்கையும் ஏற்றிடுவேன். உன் திருயாழில் நிறைவா பல பண் தரும் நரம்புண்டு. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் அது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இப்பலி பொருள்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும். இப்புனித பரிமாற்றத்தால் எங்களை பாவத்தொலைகளிலிருந்து விடுவிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியெல்லாம் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் சரீரமீது, கிறிஸ்துவின் உணவு மீது, இந்த உணவை உண்போம், ஓருடலாவோம், ஒரு மனம் கொண்டு வாழ்ந்திருப்போம். கிறிஸ்துவின் சரீரமீது. ஆமென், 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 ஆமென். உறவுக்கு பாலமிது, நம் உரிமைக்கு குரலுமிது. உறவுக்கு பாலமிது, நம் உரிமைக்கு குரலுமிது. உண்மையின் கோலமிது, எந்த நன்மைக்கும் நன்மையிது. கிறிஸ்துவின் சரீரமிது, கிறிஸ்துவின் உணவு மீது, இந்த உணவை உண்போம், ஓருடலாவோம், ஒரு மனம் கொண்டு வாழ்ந்திருப்போம். கிறிஸ்துவின் சரீரமிது.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இத்திருவிருந்து எங்களுக்கு நிலை வாழ்வின் அச்சாரமாக இருக்க திருவுளமானீரே. அதனால் நாங்கள் நிலையான மீட்புக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடி தண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தாரகை சூடும் மாமரே, தாளினை பணிந்தோம் காத்திடுவாய். தாரகை சூடும் மாமரே, தேவனை உலகுக்கு அழைத்தவளே, தேடிய துணையை கொடுப்பவளே. தேவனை உலகுக்கு அழைத்தவளே, தேடிய துணையை கொடுப்பவளே. வாடிய மகவை அணைப்பவளே, வாழிய ஞானியர் காவலியே. தாரகை சூடும் மாமரே, தாளினை பணிந்தோம் காத்திடுவாய். தாரகை சூடும் மாமரே,